எக்ஸாம்லேயும் வரப்போகுதுங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எப்பவும் வீட்டில் தேவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாகவும் ஒரு மில்லட் லட்டு பார்க்கலாமா? சாம அரிசியை 3-4 தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி, இது கூட 2 ஏலக்காய். சாம அவ்வளோ சீக்கிரம் பவுடர் ஆகாதுங்க. ஸோ சாமையை மட்டும் தனியாக பவுடர் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் 1/4 கப்பு. நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சி எடுக்கலாம். நம்ம பால்லையும் இதை செய்யலாம். பெரியவங்க சாப்பிட்றதுனால சுடுதண்ணியில் செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட மில்லட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை குதிரைவாளி, வரகு, சாமின்னு எதில் வேணாலும் செய்யலாம். மேலே ட்ரை கிரேப்ஸ் இல்லை பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.